அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் பொங்கல் கும்பிடுவாங்க இல்லையா. எங்கள் கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒன்றாந்தேதி பிறந்ததுமே எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறவங்க பெயிண்ட் அடிப்பாங்க, சுண்ணாம்பு அடிக்கிறவங்க சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 வீட்டில் தான் சுண்ணாம்பு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் கிராமத்தில். எல்லாரும் பெயிண்ட் இல்லாட்டி சமரன் என்னமோ கொண்டாந்து அடிப்பாங்க. சமரை பொங்கலுக்கு எல்லாரும் பெயிண்ட் அடிப்பாங்க. அப்புறம் சித்திரை பெருநாளைக்கு எல்லாரும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்டெல்லாம் அடிப்பாங்க. அப்புறம் புரட்டாசிக்கு எல்லாரும் வீடு க்ளீன் பண்ணி பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி 18 அதுக்கு மறுபடி பெயிண்ட் அடிப்பாங்க எல்லாரும். அப்புறம் தீபாவளி இப்படி வருஷத்துல ஒரு 5 தடவை பெயிண்ட் அடிப்பாங்க வீட்டுக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு 13 17 வருஷம் நான் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை. 17 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம். வருஷத்துல 5 தடவை பெயிண்ட் அடிப்பாங்க. பொங்கல் திருவிழானாலே ரொம்ப விசேஷமா இருக்கும் எங்கள் ஊர்ல எல்லாம். எல்லார் வாசல்லையும் வாழை மரம் கட்டுவாங்க, கரும்பு வந்து கட்டுவாங்க, சூரிய பொங்கல் வைப்பாங்க வாசல்ல, பஜனையெல்லாம் தூக்குவாங்க, பாட்டெல்லாம் படிச்சுட்டு, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். எல்லா வீட்லேயும் சுண்டல் பொங்கல் அவல் எல்லாரும் அவிச்சு எல்லாரும் வாரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். நான் ஒரு 17 வருஷமா பொங்கலை கொண்டாடல. ஏன்னா நான் ஸ்ரீலங்காவில் இல்லை. இப்போ போனாலும் கொண்டாடுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் இல்லையா, இதெல்லாம் கொண்டாடுறது இல்லை இனி. ஆனாலும் நான் சவுதியில் வந்து எனக்கு எப்பயாவது பொங்கல் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா பேரிச்சம்பழம், முந்திரி பழம் அதெல்லாம் போட்டு நிலக்கடலை எல்லாம் போட்டு நல்லா பொங்கல் வச்சுருது. கருப்பட்டி இல்லாதனால நான் வந்து ஈச்சப்பழத்தை நிறைய போடுறது. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆசைப்படும் போது வச்சு சாப்பிட்ருவேன் நான். கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருக்குங்க. இன்னைக்கு இலங்கையில் வந்து இந்த மாதமே ஒரு மாதமா மக்கள் படுற துயரம் கஷ்டம். எப்படி இந்த மக்கள் பொங்கல் கொண்டாடுவாங்க? எத்தனை பேர் வீடு வாசல் இல்லாமல் ஸ்கூலில் போய் தங்கிட்டு இருக்கிறாங்க மலையக மக்கள். எல்லா இடத்துலையுமே மலையக மக்கள் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் நிறைய மக்கள் வசதி இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் கொண்டாடுற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்சவங்க உங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறத கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.